ஒரு ப்ரொமோஷன் இது. அதான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ப்பா. இது அவங்களே பண்ண ஒரு வேலைன்ற மாதிரி கூட பேசியிருக்காங்க. ஆனால் கமல் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அதுக்கு வந்து நிறைய பேர் மன்னிப்பாவது மயிராவதுடா போடா, என்னடா மன்னிப்பு, எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? அவர் ஒன்றுமே தப்பாக சொல்லல. அன்பு வந்து மன்னிப்பு கேட்காது. நம்ம ஆளுங்க வேலையே என்னன்னா சண்டை போடுறது. சண்டை போடுறதுன்னா ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக வெளியிலேருந்து வர சக்திகிட்ட சண்டை போடுறதில்ல, நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது. ஏன்னா அது ஏன் அப்படின்றது எனக்கு இன்னும் புரியல. எனக்கு புரிஞ்ச விஷயத்த சொன்னேன்னா அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். என் வீடியோ அவ்வளோ யாரும் பார்க்குறது இல்லைன்னு வைங்க, அதனால் கான்ட்ரவர்சி ஆகாது. ஆனாலும் அப்படி பேசுறதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்ட்டு நம்ம வந்து அரசியல்வாதி மாதிரி வாயில் வர்றதெல்லாம் பேச முடியாதுல்ல. நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன். நம்ம பிரச்சனையே இதுதான். இப்போ மோடி ஜி அவர் வந்து நல்லது பண்ணாருன்னா அது வந்து காங்கிரஸுக்கு பிடிக்காது. காங்கிரஸ் வந்து நல்ல விஷயம் சொன்னால் மோடி ஜிக்கு பிடிக்காது. இங்கே அண்ணாமலை இருந்தார், இப்போ வந்து தொண்டனா மாறிட்டார். அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும்போது அவர் வந்து நல்ல விஷயம் சொன்னால் ஸ்டாலின் ஐயாவுக்கு பிடிக்காது. ஸ்டாலின் ஐயா பண்ணுற நல்ல விஷயங்கள் வந்து அண்ணாமலை அண்ணனுக்கு பிடிக்காது, இல்லை தமிழிசை அம்மாவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி இதுதான் வந்து இது வந்து அரசியலா அப்படின்ட்டு பார்க்கும்போது இது வந்து அரசியல் கிடையாது. இது வந்து என்னுடைய ஒப்பீனியனில் நம்மளுடைய ஒரு குவாலிட்டி. நம்ம வேலையே வந்து நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறது தான். நம்மளுடைய ஒரு ஹாபி அப்படின்றது நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறது தான். ஒரு நாட்டிலையும் ஒரு ஹாபி இருக்கும். ஒரு இன மக்களுக்கும் ஒரு ஹாபி இருக்கும். நான் வந்து இனத்தை பற்றி தப்பாக சொல்ல, ஆனால் நம்ம வந்து அப்படியே ஆகிட்டோம், அப்படியே இருந்திருக்கிறோம். சோஷியல் மீடியா எடுத்திங்கனாலும் அதே தான் விஷயம். ஒவ்வொருத்தன் வந்து இப்போ நானே வந்து இந்த வீடியோ போடுறேன்னு வைங்க, ஆமாம் ஒரு ஆளே கிடையாது. இப்போ புதுசாக ஒரு டைலாக் ஆகுது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா. நான் ஒரு ஆள் கிடையாதுன்னா அப்போ நான் என்னது காத்தா, இல்லை பீயா, இல்லை மூத்திரமா, என்னதுப்பா நான்? அதையும் சொல்லு. அதாவது இன்னொருத்தனை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக மட்டும் பேசுறது.